எதுக்கு ஏங்க எதுக்கு காசு வண்டி வாங்காம எது யார் ஒண்ணு போக சொன்னது ஏங்க என்னங்காச்சு நீ சாமி கூப்பிட்டாரு போயிட்ட அதான் போனேன் போயிடுவ நீ யாரு விட்டாலும் போயிடுவ தெரியுமா அது முக்கியமா சாமி கூப்பிட்டா போகாம இருக்க மாட்டேனா போ பண்ண வேண்டியதானே தனியா உட்காந்து பண்ணு எதுக்கு என்ன பண்ண சொல்றேன் ஆடி பாடி வரதுக்குள்ள பண்பு தென்னகத்தின் மன்னவனாய் வாழுகின்ற காவியமே தேவருடன் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தென்னகத்தின் மன்னவனாய் வாழுகின்ற காவியமே தேவருடன் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் புகழனையே பாடி வரும் நங்களுமே நீங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் புகழனையே பாடி வரும் நங்களுமே தென்னகத்தின் மன்னவனாய் வாழுகின்ற காவியமே தேவருடன் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவராம் அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவராம் அரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவராம் அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவராம் தேவர் 56 வயது வரை வாழ்ந்தாரு அதில் 5 ஒரு பங்கு சிறை சென்றாரு 56 வயது வரை வாழ்ந்தாரு அதில் 5 ஒரு பங்கு சிறை சென்றாரு தென்னகத்தின் மன்னவனை வாழுகின்ற காவியமே காவியமே தேவருடன் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே ஓவியமே இந்திராணி வெற்றெடுத்த வீரல் மிகு சிங்கமம்மா சிங்கமம்மா அனைவரும் போற்றுகின்ற எழில் மிகு தங்கமம்மா தங்கமம்மா இந்திராணி வெற்றெடுத்த வீரல் மிகு சிங்கமம்மா சிங்கமம்மா அனைவரும் போற்றுகின்ற எழில் மிகு தங்கமம்மா தங்கமம்மா இவர் 56 வயது வரை வாழ்ந்தாரு இவர் 56 வயது வரை வாழ்ந்தாரு அதில் 5 ஒரு பங்கு சிறை சென்றாரு தென்னகத்தின் மன்னவனை வாழுகின்ற காவியமே காவியமே தேவருடன் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே ஓவியமே சேது நாடு கண்டெடுத்த ரத்தினமே சிறப்புதனை பாடி வாழும் நகரமே நீங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் புகழனையே பாடி வரும் நாங்களுமே அடுத்த காவல் தங்கச்சி அழைத்து வரங்கள் ஆசீர்வாதம் தங்கச்சி 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 கண்ணுக்குள் நூறிலமா இதுவரை கனவா கண்ணுக்குள் நூறிலமா இதுவரை கனவா கை குட்டை காது கடிதம் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா ஐயர் வந்து சொல்ல செய்திகள் வார்த்தை வருமா கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கனவா தென்றல் தொட்டதோ மட்டு வெடித்தார் கொடிகள் குத்தம் சொல்லுமா கொள்ளை துளசி எல்லை கடந்தார் வேத சொன்ன சட்டங்கள் விட்டு
எது கனவு? செருப்பு கொடுமை ஒரு 10 ரூபாய்க்கு வாடகை. ஐயோ நீங்க 2 பேரும் அமுக்குல அந்த பிள்ளைக்கு சொரமே வந்துருச்சு. இந்த பிள்ளைக்கு சொரமே வந்துருச்சு. சரா எதுவும் வரல இல்ல, வேற எதுவும் வரல. 3 பேரும் இங்க சேர்ந்து என்ன பண்றீங்க? 3 பேரும் சேர்ந்து பணந்துகிட்டு இருந்தோம். ஏய் நீ பெரிய அண்ணே பெசஞ்சிட்டியா? மிச்சம் ஏதாவது இருக்கா? பிணஞ்சு உள்ள தள்ளி போது வந்துட்டீங்க நீங்க. அச்சச்சோ. சரி அப்ப உள்ள தள்ளும் போது வந்துட்டேன்னா அப்ப சிவபூஜையில கரடி மாரி நினைக்கிறியா நீ? நீ கரடி இல்ல, அப்புறம் நீ செனத்தவள. இது ஏ இருடா, நீ எதுக்கு பெரிய அண்ணனை திட்டிட்டே இருக்க? எல்லாத்தையும் உனக்கு மூத்தவர் அவரு, மரியாதை ரொம்ப முக்கியம். நீ விடுனே, உனக்காக நான் இருக்கேன், தங்கச்சி நான் இருக்கேனே. 1000 பேர் நீ தங்கச்சியை பிடிக்கிற மாதிரி பிடி, கொழுந்தியாவை பிடிக்கிற மாதிரி பிடிக்காத கையை. என்னமோ இந்த தடவுற கொஞ்ச நேரத்திலே பட்டி மாவு பார்த்துருப்பேன் போலயே. இனத்தினால நம்ம குடும்பத்துக்கு மூத்தவர், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. பெரிய அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது. சின்ன பிள்ளைந்து என்ன தூக்கி வளர்த்தவர் அவர்தான். அதுக்கப்புறம் தான் நீ என்ன தூக்கி வளர்த்த, புரியுதா? இப்போ பாரு, உன்னால என்ன தூக்க முடியாது. எங்க பெரிய என்ன தூக்குன்னா உடனே என்ன தூக்குவார். சிங்க குட்டி நீ கறிக்கடை சிங்கம். நீ கறிக்கடை சிங்கம், கறிக்கடை என்ன இப்படி நோன்ற? ஆமா என்ன வேணும்? ஐயோ பாசத்துக்கு ஒரு அளவு இல்லாம போச்சு. உனக்கு என்ன வேணும்? உன்னை நான் சின்ன பிள்ளையில பார்த்தது மாதிரி இப்பயும் பார்க்கணும் போல தோணுது. சின்ன அது ரொம்ப சிரமம், அது மாதிரி பார்க்க முடியாது. என்ன நடக்குதுங்க? சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி இப்ப பார்க்கணுங்குதுனே இருந்துச்சு. ஐயோ பாவம், சின்ன முகரக்கட்டைய பாரு. எதனா கேட்குற முட்டு முண்டை பாசமா தூக்கி வளர்த்தோம்ல, நான் தூக்குவேன் எப்பயுமே. தூக்குவியா? ஏய் என்ன தூக்கி கீழே கீழே போட்டு உடச்சிடக்கூடாது, பரங்கிக்கா மாதிரி உடஞ்சி போயிருவேன். நீ முன்னாடி ஆடுறது நில்லு. தூக்கு என்ன? எங்க அண்ணன் ஆம்பளை இல்லையா? சிங்கம் தங்கச்சி திரும்பட ஆம்பளை கறிக்கடை சிங்கம். கறிக்கடையில் நாயில் இருக்கு, அது எப்படி சிங்கம் ஆகும்? கறிக்கடை சிங்கமா? கறிக்கடை நாய் ஏன் வெற்ற ஒரு ஆள் நிக்க மாட்டாரா? ஏன் அதே ஏன் இப்படி நெஞ்சன் மூத்துக்கிட்டு நிக்கிறேன்? நான் ஆம்பளை ஒன்று காமிச்சிடல தங்கச்சி. இந்த இளவட்டங்கள்ல தூக்குனிய தூக்கி பெருசு நான் தூக்கணும்னா நீ பாத்திர தங்கச்சி. இப்ப தூக்குறே தூக்கு. என்ன அப்படி உட்கார்ற? உட்காந்து ஒரு மாதிரியா தூக்குவேன். என்ன தூக்கி மல்லாத்திர மாட்டியா? தூக்குறா. சரி தூக்குனே. தங்கச்சி ஆளை தூக்க சொன்னா பாவடையை தூக்குற. கொஞ்ச நேரத்துல உன் பிளக்கு தெரியும். என்னால அவன் தூக்க முடியும். ஓ லட்சணத்துக்கு அவ்வளவுதான் தூக்க முடியுமா? அதுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன விஷயம், என்ன அழைத்தேன் காரணம் சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கார். தெய்வலவாசி பிரம்மாவின் புத்திரர் கலைவாணி மைந்தன் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? பார்த்தீர்களா? பார்த்தேன். பேசினீர்களா? பேசினேன். வாழைப்பழம் கொடுத்தாரா? ஏன் உரி விழுந்துருச்சுட்டார். உரி விழுந்துருச்சா? நான் கேட்டால் கொடுப்பாரா? நீ கேட்ட பலாப்பழமே கொடுப்பார். ஐயோ அண்ணா, வாழ்வதற்கு பலம் கொடுத்தாரான்னு கேட்டேன். கொடுத்தார். நான் கேட்டால் கொடுப்பார். அழைங்க பார்ப்போம். அந்தாலே வருவா. ஐயா சாமி, ஐயா சாமி, ஐயா சாமி ஊருக்குள்ள போயிட்டாரு. வந்தவரை வரவேற்பது எங்களது குலப்பண்பு. அதனால் தங்களுக்கு கொடுக்கும் வரவேற்பு எப்படி என்றால், தலை மாத்தவ புதல்வா வருகவி உண்டல் தாமரை தாழ் பணிந்து வாழ்கவி. நிலையான புகழ் கொண்ட கலை செல்வமே, நிறைவான குணம் கொண்ட அருள் வெல்லமே, நெடுங்காலமாய் வணங்காமுடி, நெடுங்காலமாய் வணங்காமுடி அருள் கேசனின் புறம் காணவே யார் வெல்வா வீரே உலகில் தலைவா தவ
சின்ன இங்க வா, இங்க வா. நின்னு வேடிக்கை பார்த்து என்னண்ணா இப்படி நிக்கிற? இந்த பிள்ளை முடி கண்ணில் வந்துருச்சு. என்ன இப்படி நிக்கிற? ஆமா கண்ணாடி எல்லாம் போட்டு விடு. அண்ணா, இந்த பிள்ளைய போட்டு அவங்க முனிவருக்கு வாழ்த்து சொல்லு பாரு. ஆமா. எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்றியா? என்ன செய்யணும்? அப்படியே நீ அபிநயம் மட்டும் பிடி. உனக்கு ஒத்தாது நான் மட்டும் ஐயோ, நீ பண்ண வரைக்கும் போதும். அபிநயம் புடி. அபிநயம் பிடி. நாங்க 2 பேரும் பிடிக்கிறோம். 2 பேரும் பிடிங்க. வெள்ளை கலை உடுத்தி, வெள்ளை பனிபூண்டு, வெள்ளை கமலத்தை விட்டிருப்பான், வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் என்று சொல்கிறேன். கலைமான் மைந்தனாகிய நீங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியம். புண்ணியம் இந்த புண்ணியம் தலையில போட்டுக்கிறீங்க. என்ன தலையில இந்த அடி அடிச்சுக்கிற? புண்ணியம் புண்ணியத்தை தலையில வாங்கி போட்டுக்கிறாப்புல உங்க அண்ணன். நான் கேட்கிறேன் சுவாமி. வாழ்க பெண்மகளே வளர்க. சாமி எங்க நான் சொல்றேன், எங்க நான் பேசுறதுக்கு நீ அபிநயமா பண்ணுங்க. சாமி மங்களம் உண்டாகட்டும், வாழ்க பெண்மகளே வளர்க. ஏய், மாசமா இருக்க மாட்டற? மாசமா இருக்க. அம்மா மங்களம் உண்டாகட்டும்டார்ல. மங்களம் உண்டாகட்டும், வாழ்க பெண்மகளே. பாவம் அந்த பிள்ளை போட்டு இந்த பாடு படுத்துறீங்களே. நான் கூட லேசாத்தான் தடவை அடிமட்ட வரைக்கும் போயிடுறேன். அடிமட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டானா? வாங்க, அங்க போ. டேய், பின்னால ஒருத்த முத்துறா முன்னால. மங்களம் உண்டாகட்டும், வாழ்க. ஹாய் ஹாய். எங்கயா உங்க தங்கச்சி? ஏதோ பேசி அதிர்ச்சி தாங்காம யாரையா கட்டி பிடிச்சிருவோம். அப்புறம் ஏய், தங்கச்சியா நான் உனக்கு? எங்கயா தங்கச்சி கூட்டிட்டு நீ எங்கயா? இந்த வந்துருச்சுங்க. அப்ப தங்கச்சி இல்லாம இது யாரு? ஆளு தெரியாம 2 பேரும் என்ன கட்டி பிடிக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அன்னைய புடிச்சு விளையாடு. யோ 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 யோ. பாடு 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 பாடு. சொக்க வச்ச பச்சை கிளி சொக்க வச்ச பாத்து வாடா. யா கா முட்ட பொண்ணு கிட்டதுக்கு வெக்க வெக்க கா சொக்க வச்ச பச்சை கிளி முட்ட பொண்ணு யோ 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 சொக்க வச்ச பச்சை கிளி சொக்க வச்ச திருப்பி போகும்போது இந்த பாட்டை படிக்காதீங்க. டேய், அது ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க போனா நீ காதல் டேய் இங்க போனா நீ காதலிக்கிற புள்ள எனக்கிட்ட எனக்கிட்ட ஏன் முதல் வராங்க? உங்க முதுகும் அந்த புள்ள முதுகும் ஒரே. டேய் ஆய் தப்புன்னு வாங்க, தப்பு நாய்க்கு வேற எதுவும் வர வேணுமா? தப்பு நாய்க்கு அதோட கட்டணம் படிக்க தப்பு சொக்க வச்ச பச்சை கிளி சொக்க ஏய் ஏய் பா டாமே டாமே சு குச் 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 சாமி டாமே. இந்த பிள்ளை போயிட்டு வர ஒரு மாதிரி சொக்க வச்ச பச்சை கிளி சொக்க வச்ச பச்சை கிளி கொஞ்சம் நெஞ்ச அடமா. அந்த பையனை சொல்லி விட மாட்டாங்களா 2 பேரும் சேர்ந்து? மங்களம் உண்டாகட்டும், வாழ்க பெண்மகளை வளர்க்க. வெள்ளத்தழியாது வெண் தளரால் வேகாது வேந்தராலும் உள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைய ஒழிய குறைபடாது கள்ளத்தார் எவரும் களவா ஆட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இறக்க உலகெங்கும் பொருள் தேடி உழல் வந்த கல்வித்தலத்தை நிலையாக கொண்டு கல் தோன்றி வன் தோன்ற காலத்தை முன் தோன்றி வீரவாளோடு மூத்த குட்டி பிறந்தது தமிழ் இந்த தமிழ் போற்று நன்மகளே நீர் வாழ்க வல்லாண்டு கற்றனால் ஆயவன்கள் வாழறிவன் நட்டா தொழாரணின் என்ற வள்ளுவனின் வாய்மொழி கிணங்கு வரையற்ற உமக்கு இந்த இடத்தில் என சார்பாக சிறிய வாழ்த்து. என்ன பண்ற? மங்களமாகவே மங்களமாகவே வாழ்வாயம்மா மணமங்களமாகவே வாழ்வாயம்மா மாதவத்தோர் புகழ்ந்து மகிழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மாதவத்தோர் புகழ்ந்து மகிழ் வரமா அம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா.
வாழ்வாயம்மா மனமங்களமாகவே வாழ்வாயம்மா நீ வாழ்க உன் குலம் வாழ்க உன் குடி வாழ்க. பெருக்கத்த வேண்டும் மனிதன் சிறிய சுருக்கத்த வேண்டும் உயர்வு பெருமைக்குரிய இடமடைந்தால் பணிவுடன் இருக்க வேண்டும். சிறுமையான சுருக்கத்தில் தன் உயர்வை காக்க வேண்டும் என்ற முறையினோடு இடத்தினுடைய தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் இடத்தில் உங்களை பற்றி ஒரு சில விவரம் கேட்கணும். கேட்டால் விவரமாக வருதா அப்படிங்கிறத போக போக பார்க்கணும். ஏன்னா முதல்ல பேசுறீங்க பசித்திரு தனித்திரு வெளித்திரு அப்படின்னு. ஒரு மனிதன் இதை முதல்ல கடைபிடிச்சா அப்படின்னா அவன் மேன்மையான நிலையை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார் வள்ளலார் பெருந்தகை. அறிவு பசியினோடு இருக்கணுமா, தனக்கு ஒரு வாணியை தனித்திருக்கணும், விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஆனால் பதவி கிடைச்சிடும். இது மூன்றோட இருந்தாலே மேன்மையான ஒரு பதவி கிடைச்சிடும். பதவி கிடைக்கும் பொழுது என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா பணிவு வேணும். ஆனால் இடம்பொருள் ஏவல் அப்படின்னு இருக்காங்க. ஆமா, எப்பொழுதுமே பதவி கிடைச்சிருச்சு பணிவா இருந்தது அப்படின்னா எல்லா காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. பணிகிற இடத்துல பணியணும், துணிகிற இடத்துல துணியணும். இருந்தாலும் இடத்துடைய தலைவி அப்படிங்கிற பதவியில் இருக்கீங்க, கண்டிப்பா பணிவு இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கதையின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையாக எப்படி கண்டு மொழி மாதே வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே பண்டு விழி வண்டு விழி பண்டு விழி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே மாதே பண்டு விழி கற்க மொழி மாதே 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 வண்டி விழி கற்கண்டு மொழி மாதே 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 பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் இப்போதே. பேசி ஒப்பில்லாத கூழ் மார்த்தால் உண்பது அமிர்தமாகும். தெய்வலோக வாசினீங்க, பூலோக வாசினாங்க. தெய்வலோக வாசியாக இருந்தாலும் தெய்வங்களுக்கு பணிவிட செய்கிறீங்க. பூலோகத்தில் திணை காடுக்குள்ள திணை காவலை பார்க்குற என்னை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருதுறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கணும்னு சொல்லுக்காங்க. எந்த இடத்துல எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும். திறக்காத கதப்பா தட்டியும் பிரயோஜனம் இல்லை, கொடுக்காத இடத்துல கேட்டு பிரயோஜனம் சொல்லிருக்கு. இத்தனை பேர் இத்தனை இடங்களை சென்று தெரிந்தாலே சிறப்பு கிடைச்சிருக்கு. சிறப்பு தானா கிடைச்சிருமா? நட்டாமர் குலத்தில் நல்ல அண்ணம் சேர்ந்தால் போல் கட்டார கட்டார் காமர்கள் படித்த அறிவாளி அறிவாளி பேசும்போது சிறப்புங்கிறது தானாக வந்து சேரணும். அதான் விட்டு கொடுப்பவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவன் விட்டு கொடுப்பதில்லை என்று சொல்கிறீங்க. 7 படிச்சு போறீங்க. தெய்வங்கள் நேரம் சந்திக்கிறவர் 6 படிச்சவனா ஒரு கல்லை வைத்து இதுதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜை கிடைக்கக்கூடிய சாதாரண மாண்ட பிறவி என்னை பார்க்க வந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. இருந்தால் வண்ட வழி கற்கண்டு மொழி மாது வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல் கூறு. இல்லை நீங்கள் பெரிய அறிவாளி அப்படின்னு சொன்னாங்க. எதை தொட்டாலும் பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த முறையில் பதில் சொல்லுவீங்க. 14 யோகங்களை சுற்றி வரக்கூடியவர் நீங்க தான். நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது அத்தனையுமே தெரிந்தவர், முக்காலத்தையும் உணர்ந்தவர் நீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, அப்படி இருக்கும் பொழுது இது நீங்க பாடிய பாடல் என்ன பாடல்? இது கதை பாட்டு. ஆமா, எழுதியது ஸ்ரீ டிடி சங்கத்வா சுவாமிகள். இதுல ஏன் பாடுனீங்கன்னு நான் கேட்க வரல. அவர் பிறந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல தான் வந்திருக்கோம், கடுகு சந்தை அருகாமையிலே. சரி, சந்தோஷம். இதுல ஏன் பாடுனீங்கன்னு நான் கேட்க வரல. ஆனா அந்த பாட்டை இப்படித்தான் பாடணுமா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம். வாழ்க்கையில் சந்தேகம் வரணும், சந்தேகமே வாழ்க்கையை போயிடக்கூடாது. இல்லை என்ன சந்தேகம்னா, ஒரு இது பூலோகம், நீங்கள் தெய்வலோக வாசி. சரி, தெரிஞ்சு பாடினீங்களா தெரியாமல் பாடினீங்களாங்கிற கணக்கு வேறு. சரி, ஆனால் ஒரு பெண்ணுடைய விழிகளை வர்ணிக்கணும் அப்படின்னா மான் விழியால், வேல் விழியால், கையல் விழியால் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வண்டு விழி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வண்டுடைய தன்மை என்ன தெரியுமா? பழத்தை தொலைக்கிறது வண்டு. ஆமா, பழத்துக்குள்ள இருக்கிற கொட்டையை தொலைக்கிறது வண்டு. ஆமா, காட்டி கொடுத்தது ஒரு வண்டு, கமடலத்தை அடைத்தது ஒரு வண்டு, துளைத்து சென்றது ஒரு வண்டு, தூது சென்றது பல வண்டு. வண்டுக்கு பெருமை நிறைய இருக்கு. சிவனை மட்டுமே சுத்தி வந்தார் பிரிங்கி முனிவர். அவர் வண்டாக உருமாறி சிவனுக்கும் சக்திக்கும் இடையில் நெஞ்சை துளைத்து கோடிட்டு சித்தல் திருச்செங்கோடு. அங்கதான் சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி இருவரும் ஒரு உருவமாக திருச்செங்கோட்டில் வீட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற காரணம் இருக்கு. நீங்க எந்த வண்டை பத்தி விழிகளுக்கு ஒப்பிட்டு சொன்னீங்க? அது முன்னாடி விளக்கத்துக்காங்க. காட்டி கொடுத்த வண்டா, கமடலத்தை அடைத்த வண்டா, துளைத்து சென்ற வண்டா, தூது சென்ற வண்டா, எந்த வண்டு? வண்டு பல விதமா இருக்கு. நீங்க சொன்னதுல கருத்து இருக்கணும்ல. என்னமோ வந்தா என்னமோ வாயில வந்ததெல்லாம் வார்த்தைன்னு சொன்னோம் அப்படிங்கிறது இல்லாம எல்லா கேள்விக்கும் விளக்கம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு வார்த்தைக்கு 29 விளக்கம் இருக்குன்னு நிகண்டு சொல்லுது. ஆமா, ஆனா நீங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு நீங்க எனக்கு கதை பாடல் பாடிருக்கீங்க.
திரும்ப பதில் பாடல் உங்களுக்கு நான் பாடணும் அப்படின்னா ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடென்பார்கள் சுவாமி. நாடு தொண்டை நாடு பேசுங்க, பதில் சொல்லுங்க. அருமையான பேச்சு, சிறப்பான பேச்சு, தரமான பேச்சு, தகுதியான பேச்சு. பேச்சுகளிலே பலவிதமான பேச்சுகள் இருந்தாலும் பேசுற பேச்சு, வீர பேச்சு, வேக பேச்சு, விதண்டாவது பேச்சு, குத்தல் பேச்சு, குதர்க்கமான பேச்சு, வெட்டி பேச்சு. பேசுற பேச்சு வெட்டி பேச்சு ஆயிரக்கூடாது. நம்ம பேச்சு குதர்க்கமான பேச்சு இருக்கணும், ஆனா விவரமான பேச்சா இருக்கணும். உண்மைதான். அப்படி பேசணும். வெட்டி பேச்சுங்கிறது இருக்கக்கூடாது, அது எதுக்குமே பிரயோஜனமா போயிடும். அது உண்மைதான். உங்கள்ட்ட என்ன விஷயம் இருக்கோ, எனக்கு என்ன விஷயம் இருக்கோ, சரி, அந்த முறைப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு தான் இருவருமே வந்திருக்கிறோம். சரி. கதைப்பாடல் இதற்காக பலவிதமான வெளிகள் இருக்கிறது. எப்படி வெளிகளிலே பலவிதமான வெளிகள் இருக்கிறது. சரி, சுருக்கமா சொல்லுங்க. இருக்கும் பொழுது எதற்காக வண்டு வெளின்னு பாடணும்? ஏன் பாடுறீங்க? கமலண்டத்தை அடைத்தது ஒரு வண்டு. திருச்செங்கோட்டிலே அர்த்தநாதீஸ்வரராக முதலிலே வந்து பேசுனீங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று வச்சிருக்கீங்க. என்னது? அர்த்தநாதீஸ்வரராக சிவன்பாதி சக்திவாதி. சரி, எப்படி சிவன்பாதி சக்திவாதி இருக்கக்கூடிய இடம் அது திருச்செங்கோடு. சரி, அப்ப இருக்கக்கூடிய அவருடைய மீதமுள்ள பாதி எங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமா. உலகத்திலே அரசமரமும் வேப்பமரமும் எங்கே ஒன்றாக இணைந்து இருக்கிறதோ அதுதான் மீதமுள்ள சிவனுடைய பாதியும் சக்தியினுடைய பாதியும். அதுதான் அரசமரமும் வேப்பமரமும் ஒன்றாக இணைந்திருந்தால் திருமணம் முடித்து வைப்பார்கள். ஆமாம், அப்படிங்கிற காரணம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க. பொதுவாகவே வேப்ப மரம் வந்து வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய விளையினுடைய தன்மை என்ன? என்ன சுவையை கொடுக்கும்? சுவைனா கசப்பு சுவை கொடுக்கும். ஒரு இடத்துல எந்த ஒரு சுவையுமே கொடுக்காது. அது எப்படி? எல்லாமே வேப்ப மரங்கிறது வேப்ப இலையிலேருந்து வேப்ப பழம் வரைக்கும் காய் வரைக்கும் கசப்பு சுவை தான் கொடுக்கும். ஒரு இடத்துல மட்டும் எந்த சுவையும் கொடுக்காதுன்னா ஷீரடி சாய்பாபா கோவில் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் எந்த சுவையும் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் கேட்டதுக்கு தான் பதில். நீங்க கேட்டதுக்கு தான் பதில். இப்ப பாருங்க, உங்களை பார்த்து ஒரு மீன் வெளின்னு பாடி இருப்பேமா? ஏன் பாடல? ஒரு மீன் வெளின்னு பாடி இருக்கலாம். பாட்டன் பரதாமன் எடுத்தது மொத்தம் 10 அவதாரம், 9 அவதாரம் எடுத்திருக்காரு. சரி, எடுக்கக்கூடிய அவதாரம் கல்கி அவதாரம். மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நெசுவம், பரசுராமா, ராமா, வளராமா, கண்ணா, கல்கி என்று சொல்லக்கூடியது 10 அவதாரம். அதுல அவர் எடுத்தது முதல் அவதாரம் மச்சம். மச்சாவதாரம். மச்சம்னா என்ன தெரியுமா? மீனாகப்பட்டது. மீன் அவதாரம் எடுத்து சோமகாசுரன் வேதங்களை திருடி சென்று கடலுக்கு அடியில் ஒளிந்திருந்தான். அவனை வதம் செய்து அவனை கொன்று வேதங்களை மீட்டு கொண்டு வந்தார். மச்சம் மீன் அவதாரம். மீன் அவதாரம் எடுத்து சோமகாசுரனை வதம் செய்தார். நீங்க யாரையும் வதம் செய்திருக்கிறீர்களா? நான் எதுக்கு வதம் செய்றேன்? அப்புறம் என்ன எதுக்கு உங்களை நான் மீன் வெளியில் பாடணும்? இது என்ன இதுக்கா? சரி, ஒரு மான் வெளின்னு பாடி இருப்பேன். ஏன் பாடல? பாடல. ராமாயணம் வனவாசம் போனார்கள். யார் யாரு? கையை வாங்கிய வரத்திற்காக ராமன் செய்த லட்சுமணன் 3 பேர் போனாங்க. 14 ஆண்டு காலம், 14 ஆண்டுகள் வனவாசம் போனாங்கல்ல. ஆமா, போய் பஞ்சவடிங்கிற இடத்துல தங்கி இருந்தாங்க. தங்கி இருக்கும் பொழுது ராமனை பார்த்து யார் ஆசைப்பட்டது? சூர்பனகை ஆசைப்பட்டாள். சூர்பனகை ஆசைப்பட்டோன்னு ராமன் என்ன சொல்றான்? எனக்கு திருமணம் ஆகி விட்டது, தம்பியை போய் பாருன்னு சொன்னா தம்பியை போய் லட்சுமணனை பார்க்கும் பொழுது அவரும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி 3 விதமான பொருளை அறுத்தார்ல. முடி அறுத்தார், கொங்கை அறுத்தார். அப்போ ஆனா அப்படி பண்ணியும் சூர்பனகையுடைய மனம் மாறிச்சா? மாறல. யாரை திருமணம் முடிக்கிறாங்க? என்னதான் சூர்பனகை? ராமரை தான். உடனே என்ன செய்தால்? அண்ணன் கிட்ட போய் சொன்னா, ராவணேஸ்வரன் கிட்ட. அவனுக்கு முகம் துண்டியதா? ஆமா. உடனே என்ன செஞ்சான்? அவன் மாரிசனாகப்பட்டவன சரி மாற சொல்றான். நியாயமான உருமாறி வர செய்து சீதையை சிறையெடுத்தான் இவன். இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி, ராமன் இருக்கும் இடமே எனக்கு சீதைக்கு அயோத்தி அப்படின்னு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அழியாபத்தினின்னு யார் பட்டம் வாங்கினது? சீதை தான். ராமாயணத்துல அழியாபத்தினா எப்படி இருக்கணும்? அழியாபத்தினா ஒருவனுக்கு ஒருத்தியா இருக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தியா தானே அழியாபத்தினி இருக்கு. ஆமா. இதுல எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னா தான் அவருக்கு அழியாபத்தினி. ஆமா. மகாபாரதம் எழுதியது யாரு? எந்த மொழியில? சமஸ்கிருதத்திலே. வேதவியாசக சொல்ல விநாயக பெருமான் எழுதினார். தமிழிலே மொழியாக்கம் செய்தது வில்லிபுத்தூரார். அங்க என்னமா சிறப்பு வில்லிபுத்தூர்ல? எங்க வில்லிபுத்தூர்ல என்ன சிறப்பு? எந்த வில்லிபுத்தூர்னா எதை சொல்றீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. ஸ்ரீவில்லிபுத்தூர் இது என்ன கேள்விங்கிற முறைக்கு வந்திருக்கீங்களா? முதல் சிறப்பு ஆண்டாளாகப்பட்டவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. அதாவது மாலை அணிந்த கூட்டத்தில் பிறந்து மாலை மணந்தால் திருமாலை மணந்தால் தான் அணிந்து கொண்டு மாலை எடுத்து திருமாலுக்கிட்டு திருமாலை பெருமாளே நீங்க தான் வேண்டும் என்று இருக்க ஓடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. ஆண்டாளை அங்க திருமணம் முடிச்சாரு. ஆண்டாள் கோவில் கோபுரம் ஒரு சிறப்பு. இரண்டாவது பால்கோபா அவர் சொன்ன மாதிரி. எதற்காக எவ்வளவோ கோபுரங்கள் இருக்கும்போது எதற்காக அந்த ஆண்டாளுடைய அந்த கோபுரத்தை மட்டும்? சிற்பங்கள் இல்லாத கோபுரம்.
எப்படி? அதனால தான் எம்மதமும் சம்மதம். அந்த கோயில பாருங்க, ஏன்னா கோயில் கோபுரம் நிறைய இருக்கு. இப்ப தஞ்சை பெரிய கோவில், ஆமா, தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயம் நம்ம சொல்றோம் கண்டிப்பா. ஆனா இதை விட தஞ்சை கோவிலை விட பெரிய கோவில் எது? ஸ்ரீரங்கம். ஆமா. அப்ப ஸ்ரீரங்கத்தை பெரிய கோவில் சொல்ல வேண்டியதானே? ஏன் தஞ்சை பெரிய கோவில் சொன்னாங்க? அப்படிங்கிற காரணம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே பெரிய கோவில் இருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை மட்டுமே அரசாங்கம் முத்திரச்சனமா வச்சாங்க. என்ன காரணம்னா அந்த கோபுரத்துல மட்டும்தான் சிற்பங்கள் கிடையாது. சிற்பங்கள் எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடிய அந்த கோபுரத்துல சிற்பங்கள் இல்ல. அதனால அந்த ஆண்டாளுடைய கோபுரத்துல அங்க மட்டும் தான் சிற்பங்கள் இல்ல. இன்னொரு ஆலயம் இல்ல. இது இன்னொரு ஆலயம் ஒன்று இருக்கு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இருக்கிறது. இல்ல. இருக்குங்கறேன். இல்லன்னு. இருக்குங்கறேன். இல்லன்னு. இருக்குங்கறேன். ஏன் உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போய் தெரியல? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்கிறதால தான் உங்களோட பேசுறேன். உங்களுக்கு அறிவு இருக்கா? முன்னாடி வந்து கேளு. அறிவு இருக்கா? உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? நீ வந்து போறது விடுவேன். நான் தான் வந்து ஒரே கலக்க கூடாது. தேவையில்லாம நீ பேசிக்க கூடாது. மரியாதை தெரியல சொல்லு. இல்ல நீ என்ன சொல்றது? இல்ல என்ன சொல்றது? நான் அப்படி தான் சொல்லுவேன். தெரியலன்னு சொல்லு. என்ன தெரியல அப்படி சொல்வாங்க? தெரியல அப்படி சொல்வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி இன்னொரு ஆலயம் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியா? இருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியா இல்ல சில விளக்கங்கள் இதுல வேணும் எனக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரியே சிற்பங்கள் கிடையாதா? சிற்பங்கள் இல்லாத ஒரு ஆலயம். சுத்தமா சிற்பம் இல்லையா? இருக்குன்னு வச்சு ஒரு சிற்பம் இருக்கிறது. உங்க வாயில என்ன வாயோ அது? ஒரு சிற்பம் இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சிற்பங்கள் இல்ல. அதனாலதான் வேற கோபுரம் சிற்பங்கள் இல்லாத கோபுரம் நான் சொன்னேன். ஆனா ஒரே ஒரு இடத்துல கோபுரத்தில் சிற்பம் இல்லை. காளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய ஊரில், சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய சின்ன மருது பெரிய மருது கட்டிய கோவில்ல சிற்பங்கள் இல்லை. ஆனா சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. உள்ளே நுழையும் பொழுது ஒரே ஒரு மகாலட்சுமி சிற்பம் மட்டும் இருக்கு. அதனாலதான் இல்லைன்னு நான் சொன்னேன். இப்ப காரணம் இருக்குல்ல? பாருங்கம்மா, சொல்லுங்க. ஒரு சிவனுடைய ஆலயம் அப்படின்னா இங்க ஒரு லிங்கம் தான் இருக்கணும். என்னங்க? ஒரு லிங்கம் தான் இருக்கும். ஆமா, லிங்கம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், சிவலிங்கம் இருக்கணும், சண்டிகேஸ்வரர் இருக்கணும், நவகிரகங்கள் இருக்கணும், துர்க்கை அம்மன். ஏன் இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? ஒரு சிவனுடைய ஆலயம் இருந்தா தானே சிவன் கோவில். சிவனுடைய ஆலயம்னா சிவலிங்கம் இருக்கணும், நந்திகேஸ்வரர் இருக்கணும், அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் கொடிமரம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், எல்லாமே இணைந்து நவகிரகங்கள் இருக்கணும். ஆனா எதுவுமே இல்ல ஒரு சிவனுடைய ஆலயம். இல்ல உங்க வாயில வந்தாலும் வார்த்தை பேசுவார் அந்த ஆளு. இல்ல இல்ல எனக்கு என்ன காரணம் இல்லாம பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. இருக்கு. அப்ப இருக்கு 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 இருக்குதான். எந்த ஆலயம் சொல்லு? சிவனுடைய ஆலயம் அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு முறைப்படி நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இது நீங்க சொன்ன எதுவுமே இல்லை. ஆனா அது ஒரு சிவன் ஆலயம் இருக்கு. இருக்கு இருக்குதான் இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியும். எந்த ஊருன்னு சொல்லுங்க, எந்த ஆலயம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் இருந்தால்தான் சிவன் கோவில். இதுல நீங்க சொன்னதுல எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கோவில்னா ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய ஊர்ல தான் சிவலிங்கம் இல்ல, சண்டிகேஸ்வரர்ல கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, எதுவுமே கிடையாது. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில். ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற சிறப்பு இருக்கிறது. காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. மாணிக்க வாசகர் இப்ப உற்சவர் மூலவர்னு சொல்லுவாங்க. உற்சவர்ங்கிறது வீதி உலா வருவாங்க. மூலவர்ங்கிறது கருவறையில் உள்ள தெய்வம். ஆனா மூலவர் உள்ள இருக்காரு. உற்சவர் யாரை வச்சு வீதி உலா வர்றாங்க? தெய்வத்தையா மனிதனையா? மனிதனை. எந்த மனிதன் பேரு? மாணிக்க வாசகர் என்று சொல்ல. மாணிக்க வாசகர் வந்தாரு. எங்க வந்தாரு? குதிரை வாங்க குதிரை சந்தைக்கு. அப்ப அந்த காலத்துல குதிரை சந்தை எங்க நடந்துச்சு தெரியுமா? தொண்டிகளை நடந்தது. இப்ப நடக்குது ஒரே ஒரு இடத்துல. எங்கே? கொடுமுடி பக்கத்துல அந்தியூர் சொல்லக்கூடிய ஊர்ல இப்பயும் ஆண்டுக்கு ஒரு முறை குதிரை சந்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிற காரணம் இருக்கு. நரிகளை பரிகளாக மாற்றி கொண்டு போய் கொடுத்து சிறப்பு சேர்க்கப்பட்டது. இருந்த காசை பூரா கோவில கட்டினார். அதுதான் ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு. அப்படின்னு இறைவனுக்கு பொதுவாக முக்கணிகளை வைத்துதான் படைப்பார்கள். மா, வாழை, பழா என்று சொல்லக்கூடிய பல விதமான கனிகளை வைத்துதான் இறைவனுக்கு படைப்பாங்க. சரி, ஆனா பாகற்காய் இறைவனுக்கு படைப்பாங்களா? பாவக்காய் படைச்சிருக்காங்கல்ல. எங்க? ஆவுடையார் கோவில் தான். அதே ஆவுடையார் கோவில்ல தான் பாகற்காயை இறைவனுக்கு. ஆனா பாருங்க, நான் கேக்குறேன், சாதாரண மானி இல்ல இப்ப நீங்க சொல்றது நல்ல விஷயம் தான். இப்ப பாவக்காய் வைத்து இறைவனுக்கு படைப்பாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப ஒரு கோவிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், கோவிலுக்குள்ள செருப்பு போட்டு போலாமா போடாம போகணுமா? செருப்பு அணியாமல் தான் போகணும். ஏன்? அதானே முறை. அதானே மரியாதை. செருப்பு போட்டு போகலாமா, காலணி அணிந்து செல்லலாமா? சரி, கோவிலுக்கு போகும்போது காலணி இல்லாம தான் போகணும். ஆனா அந்த செருப்பையே பிரஸ் அதாவது காணிக்கையா கொடுக்கிற ஒரு ஊர் இருக்கு. எங்க? தெய்வத்திற்கு இருக்கிறது. இருக்கு. அப்படியே போகும்போது சொல்லுங்க. சாதாரண ஒரு மானிட பிறகு. சரி, அவர்களுக்காக மாம்பழ திருவிழான்னு ஒரு திருவிழா நடக்குமா? இல்ல. நடக்கும். எங்க? ஏன்னா வருஷல கேள்வியே கேட்டு நடக்குதானே?
நடக்கும் நடக்குது. அப்படியே இருக்கட்டும். சரி. இப்ப பேச வந்ததுக்கு எந்த பேசுறோம். மாசம் நடக்கும் அதை சொல்லுங்க. எங்க நடக்கும் சொல்லுங்க, நான் எந்த மாசம் நடக்கும் நான் சொல்றேன். விதண்டாவாதம் இப்ப எதற்காக அப்படின்னா, இறைவனுக்காக தாயும் தந்தையும் அவனுக்கல்ல, ஆனா ஒரு பெண்ணை பார்த்து அம்மையே வருக அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏன்னா இந்த கணவனுக்கு சுருக்கமாக அதை சொல்லிப்போம், கணவனுக்கு உதவாத இந்த அழகு எனக்கு வேண்டாம் என்று பேய் ரூபத்தை கொண்டு இறைவா என்று கேட்டாள். யாரு? புனிதவதியார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் அதான் கொடுத்தார், பேய் ரூபத்தை கொடுத்தார். சிவனை பார்க்க போனாங்க. போகும்போது கால் வைக்கும் இடங்கள் எல்லாம் லிங்கங்களாக தோன்றியது. கால் வைக்க முடியுமா? முடியாது என்று கைகளை கீழே ஊண்டினால், கால்களை மேலே தூக்கினால், தலைகீழாக சிவனை பார்க்க சென்றார். அப்பதான் பார்த்தார், என்னை பார்ப்பதற்கு தலைகீழாக வருகிற அம்மையே வருக என்று அன்று அழைத்தார்னா சாதாரண பெண்ணா? அவங்க சாதாரண பெண்ணா? புனிதவதியார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாரை மட்டும்தான் அன்று அம்மையே வருக அப்படின்னு அவர் கூப்பிட்டார். சித்திரை மாசத்துல 10 நாள் திருவிழா, மாங்கனி திருவிழா நடக்கும், சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போவும் தமிழிலே மொழியாக்கம் செய்த வெள்ளிபுத்திரான் அங்க தொட்டு இங்க வந்துருச்சு. சரி. இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னாதான் அழியா பத்தினி அப்படின்னீங்கல்ல. ஆமாங்க. வந்த பாண்டவர்கள் எத்தனை பேருமா? 5 பேரு. யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேருக்கு மனைவி யாரு? பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதி. அவளுக்கு என்ன பேரு? அதான் பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதி. திரௌபதி தான் பேரு. முன் ஜென்மத்தில் கேக்குறீங்க, இந்த ஜென்மத்தில் கேக்குறீங்க? இல்ல, அவருக்கு பேரு பாஞ்சாலி தாமா. முன் ஜென்மத்திலே இந்திரசேனையாக பிறந்தாள். அதற்கு முன் ஜென்மத்தில் நலாயனியாக பிறந்தாள். நலாயனியாக பிறந்து அதன் பிறகு இந்திரசேனையாக பிறந்து ஐவரோடு குணத்திலும் வரத்தை பெற்று 5 கணவனுக்கு அடியா பத்தினியாக வாழ்ந்தாள். அவதான் பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய திரௌபதி. என்ன பத்து என்னன்னு வாங்கினா? என்ன பட்டம் வாங்கினா? 5 கணவனோடு வாழணும்னு பட்டத்தை வாங்கினா. சிவனை வேண்டி பெற்றார். சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தவறாக அதான் நான் கேட்கல. சரி, 5 பேருக்கு மனைவியாகி பாஞ்சாலி தான் அழியாபத்தினி பட்டம் வாங்கினாளா? ஆமா. இந்த வாய் தான் சொன்னிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒருவனுக்கு ஒருத்தியாக ராமன் இருக்க மட்டுமே எனக்கு அயோத்தி அப்படின்னு சீதை போனா, அதனால ஒருவனுக்கு ஒருத்தியா இருந்தா அழியாபத்தினி பட்டம் வாங்கினான்னு சீதை சொன்னீல்ல? நான் தான் சொன்னேன். ஒருவனுக்கு ஒருத்தி தானே சொன்னீங்க. இப்ப 5 பேருக்கு மனைவி எப்படி அழியாபத்தினிங்கிறியா? என்னது கேள்வி அது? சம்பந்தம் இல்லாம ஒரு பாட்டுக்கு வாயில வந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நான் பதில் சொல்றது? சம்பந்தம் இல்லாம கேட்க மாட்டேனா? நீங்க தான் சொன்னீங்க, தேவாய் தான் சொன்னிச்சு. சரி, ஒருவனுக்கு ஒருத்தி சீதை, அதனாலதான் அவன் அழியாபத்தினி பட்டம் வாங்கினான். இல்ல சரி, ஆனால் 5 பேருக்கு மனைவி பாஞ்சாலி எப்படி அழியாபத்தினி பட்டம் வாங்கினா இருக்கு. இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லிடுறேன். மான்வெளி எதற்காக அவங்கள மான்வெளின்னு வாடல் அப்படின்னா, அப்ப ராமனையும் அப்படிப்பட்ட அழியாபத்தினி பட்டம் வாங்கின சீதை, ராமனையும் சீதையையும் பிரிச்சது மானாகப்பட்டது. ஆமா, நீங்க யாரையும் பிரிச்சிருக்கீங்களா? நான் ஏன் பிரிக்கிறேன்? அப்புறம் என்ன இதுக்கு மான்வெளி நான் பாட? அப்ப என்ன இதுக்கு மான்வெளி பாடுங்க? வேல்வெளி பாடிக்கலாம்ல? வேல்வெளின்னு பாடிக்கலாம். ஏன் பாடல? ஆசைப்படியே வேல்வெளின்னு பாடு. சார் பாட வேண்டியதானே? நான் பாடல. அப்புறம் குல கடவுள். அதனால தான் இப்பவும் திரௌபதி அம்மனாக கோயில்ல வச்சு வழிபட்டு இருக்கோம். ஓராண்டு காலம் தர்மன், பீமா, அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 புருஷன். அவளுக்கு தர்மனோடு ஓராண்டு காலம் குடும்பம் நடத்துவா. பிறகு தீயை மூட்டி தீயில் இறங்கி வெளியில் வரும்பொழுது கன்னி பெண்ணாக வெளியே வருவா. பீமனோடு ஓராண்டு காலம் குடும்பம் நடத்துவா. திரும்பவும் தீயை மூட்டுவாள், தீக்குள் இறங்குவாள், வெளியே வரும்பொழுது கன்னி பெண்ணாக வெளிவருவாள். அப்படிதான் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரோட குடும்பம் நடத்தி ஒவ்வொரு ஆண்டு காலம் ஒருவனோட குடும்பம் நடத்தி தீயை மூட்டி தீயில் இறங்கி வெளிவரும் பொழுது கன்னித்தன்மையோடு வெளிவரக்கூடிய ஒரே பெண் யாருன்னா அவதான். அதனால்தான் 5 பேருக்கு மனைவி அழியா பத்தினி என்று வரத்தை பெற்று திரௌபதி அம்மனாக கோவிலில் காட்சி கொடுத்துட்டு இருக்க நம்மளாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கும்பிடுறோம்ல. இப்போ ஒரு சின்ன சந்தேகம், எல்லா சாமியும் நாம தான் கும்பிடுறோம், நம்மளை கும்பிடுற சாமி இருக்கா? இருக்கு. எந்த சாமி? ஆஞ்சநேய பெருமான். காரணம் அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் ராமனையும் சீதையுமாகவே நினைப்பாராம். அதனாலதான் எல்லாருமே ராமன் சீதை எடுத்து இவர் தான் எல்லா தெய்வத்தையுமே நம்ம கையெடுத்து வணங்குவோம். நம்மளை கையெடுத்து வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான், அனுமான் என்று சொல்லக்கூடிய. அதுக்கும் காரணம் செருப்பை காணிக்கையாக கொடுக்கக்கூடியது எந்த ஊருன்னு கேட்டீங்க? அது தான் தோன்றி மலையிலே அங்க இருக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம்? என்ன தெய்வம்? என்ன சாமி? என்ன சாமி? ஏங்க செருப்பை காணிக்கையா கொடுக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது சொன்னது தான் தோன்றி மலை. ஆமா, அப்படிங்கிற காரணம் இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு, காரணம் இல்லாம எதுவுமே கிடையாது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப வந்து பிரதோஷங்கிறது சிவன் கோவில்ல தான் நடக்கும். ஆமா, பெருமாள் கோவில்ல ஒரு ஊர்ல நடக்குது. பெருமாள் கோவில்ல பிரதோஷம் நடக்குமா? நடக்காது. ஒரே ஒரு இடத்துல பெருமாள் கோவில் பிரதோஷம் நடக்குது. காரணம் இருக்கிறது. நீங்க இந்த கேள்வி அப்படியே ஒரு பக்கம் வச்சுங்க. நீங்க கேட்ட கேள்வி
கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து சந்திக்கும் பொழுது அடுத்து நாளை அதன் தொடர்ச்சியாக நாளை மற்ற விவரங்களை மறுநாள் பதிக்கலாம். நாளை மறுநாள் தான் சந்திக்கிறோம் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்ப சொல்லிப்போம். வந்த விஷயத்தை சொல்லுங்க. பெண்களோட பருவம் எத்தனை? 7 வகை. என்னென்ன? பேதை பதுமை மங்கமடைந்த அறிவை தெளிவை பேரலம்பெண். 7 வகை பருவத்தில் தாங்கள் அணிந்திருக்கூடிய மங்கை பருவம். பருவம். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாரு? ஆடு நினைத்து எதுக்கு இந்த ஓனாய் ஒப்பார வச்சுக்கிட்டு அழுகுது? ஒரு அப்பா மாதிரி நினைச்சுக்கங்களேன். என்ன அப்பா மாதிரி? அப்பா மாதிரியாம்ல அப்பா வாழ பாரு. என்ன நல்ல செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி விடுங்க. அப்பா மாதிரின்னு சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. மாப்பிளோட பேரை சொல்லுங்க. பிடிச்சா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்றேன். இடத்த கிளம்பிட்டு கிளம்பிடணும். அழகு வடி வேலவனே ஆறுவடை நாயகனே ஆறுபடை நாயகனே அன்னையானே தெய்வமே தனவண்டிதா அன்பரெல்லாம் ஓடி வாரு அப்பனே கந்தையாம் அழகுவடி வேலவனே ஆறுவடை நாயகனே ஆறுவடை நாயகனே அழகுவடி வேலவனே ஆறுவடை நாயகனே ஆறுவடை நாயகனே அன்னையானே தெய்வமே தனவண்டிதான் அன்பரெல்லாம் ஓடி வாரும் அப்பனே கந்தையா கடலட மயிலாட காண்பவரின் உள்ளமாடு காண்பவரின் உள்ளமாடு கடலட மயிலாட காண்பவரின் உள்ளமாடு காண்பவரின் உள்ளமாடு ராஜாதி ராஜனையா நனவண்டிதான் காட்சி தரும் அருமுகனே அப்பனே சண்முகா காலையில் ஒரு கோலம் கடும்பகளில் ஒரு கோலம் கடும்பகளில் ஒரு கோலம் காலையில் ராஜனாக வண்டிதாம் காட்சி தரும் அருமுகனே அப்பனே சண்முகா காட்சி தரும் ஆறுமுகனே அப்பனே சண்முகா சுகுக்கு மிஞ்சிய மருதவள்ளி சுப்பிரமணிய தெய்வமல்லி அப்பேற்பட்ட கந்தன் கடமன் கார்த்திகேயன் சண்முகன் முருகனா மாப்பிள்ளைய பார்த்திருக்கீங்க? அவரே தான். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன ஒரு முறை மீண்டும் மாப்பிள்ளைய கொண்டு வந்ததுக்காக மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, நீங்க சொல்றதை நான் கேட்க முடியாது, இடத்துக்கு கிளம்பிட்டு கிளம்புங்க. அல்ல பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அல்ல பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனியோ தொழு இரு பைசவி மடுத்து கொள்ளும் என்னத்தை கேளமா பையன தவ வேடம் படைத்து வந்தவரே பையன தவ வேடம் புரிந்து வந்தவரே உமையில் கோல் சொன்ன கொலைகும் நாரதரை கைவரிசை செல்லுவோம். வேறொரு வருமில்லை மேலிடியிலும் ஒரு வருமில்லை மேலிடியிலும் கொண்ட அருமுகனை அடைவாய பிரம்மானந்தம் சொல்லும் வேடத்தை கேளமா குடி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் மறையோ கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ நம்ம சொல்ல வந்த நமக்கு நாக்கரையோ கைவரிசை செல்லுவோம். குடி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்திலும் இல்லை மெடிசி மாட்டி உன்னை காட்டி மனம் மூடி சொல்லும் வேடத்தை கேளமா அறிவில்லா வடச்சிறுமியே திரு சூரியன் மறைந்துள்ளாக உனக்கும் அந்த கந்தோடி வேலனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். இது சத்தியம் பைத்தியம் சத்தியம் பைத்தியம் பைத்தியம். படாரத்தில் போட்டு நாடே பெரிய சிவாஜி கணேசன் ஓனா கொஞ்சம் ஏம்மா சரி அவர் சாமி போயிட்டார் கோவமா உனக்கு அந்த ஆசையே இல்லையா? இது என்ன பார்த்து கல்யாணம் என்ன சொல்லிட்டு? பார்த்து அது என்ன பார்த்து அட ஏங்க நீங்க வேற முருகனை தான் விரும்புறேன்னு வந்தேன் முருகா முருகா முருகான்னு அனுதினமும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமா அப்படி இருந்தாலும் ஏமா அவர் சண்டை போட்டு இப்ப மாப்பிளைக்கு என்ன பண்றது? அவர் தயாராயிட்டார். இந்நேரம் கையில் பிடித்திருப்பார் வேலை. எதை? வேலை. கல்யாணம் முடிஞ்சு வேலை பிடிச்சிட்டு இங்க வருவார். வந்ததுமே அவருக்கு வேலையை கொடுத்துடணும். என்ன வேலை? அதான் கல்யாணம் பண்ற வேலை. கல்யாணம் வேலை கொடுத்துருவேன். வேலை கொடுத்துருவேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வேலை நீ பிடிச்சிக்கிருவேன். பிடிச்சிக்கிட்டு நான் ஊர் ஊரா தெரியுறேன். வேற வேலை தான் முருகன் சீக்கிரம் பண்ணணும். அதனால ஏன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா வேற இடத்துக்கு கலக்கத்து போயிருப்பாரு. பிடிக்கலன்னு சொன்னதால் தான் திருமணத்தை முடித்து வைக்கிறது சபதம் போட்டு போயிருக்காரு. முருகன் வரப்போகிறார். அவர் வருவரில் மற்ற வேலைகளுக்கு விடத்தை செலுத்துவோம். ஆனாலும்